தாக்கல் செய்ய கால வரம்பு 2 ஆண்டிலிருந்து 4 ஆண்டுகளாக உயர்த்தப்பட்டு இருக்கிறது. 100% வரி விலக்கு. உயிர்காக்கும் 36 வகை மருந்துகளுக்கு 100% வரி விலக்கு கொடுக்கப்பட்டு உள்ளது. மேலும் பீகார் மாநிலத்தில் தாமரை விதைகளுக்கான புதிய வாரியம் அமைக்கப்படும். மேலும் புதிய வருமான வரி முறை 4 லட்சம் வரை வரி இல்லை, 4லிருந்து 8 லட்சம் வரை 5%, 8லிருந்து 12 லட்சம் 10%, 12லிருந்து 16 லட்சம் ரூபாய் வரை 15%, 16லிருந்து 20 லட்சம் வரை 20%, 20லிருந்து 24 லட்சம் வரை 25%, 24 லட்சத்திற்கு மேல் 30% வழங்கப்படுகிறது. நல்ல செய்தியாக நோ டேக்ஸ், அதாவது 12 லட்சம் வரை வருமான வரி ரத்து செய்யப்படுகிறது. மேலும் தலா 2 கோடி தொழில் கடன் வழங்கும் திட்டம். பட்டியலின பழங்குடியின பெண்கள் 5 லட்சம் பேருக்கு தலா 2 கோடி வரை தொழில் கடன் வழங்கும் திட்டம் செயல்பாட்டுக்கு கொண்டு வரப்படும். மாணவர்களுக்கு பாடங்களை டிஜிட்டல் முறையில் வழங்க புதிய திட்டத்தை ஏற்பாடு செய்யப்படும். அனைத்து அரசு பள்ளிகளிலும் இன்டர்நெட் வசதி செய்து தரப்படும். வேளாண் உற்பத்தியை அதிகரிக்க திட்டங்கள் பல கொண்டு வரப்பட்டிருக்கிறது. பருப்பு உற்பத்தியை அதிகரிக்க 100 மாவட்டங்களில் தானிய கிருஷி திட்டத்தின் மூலம் நிதி ஒதுக்கப்படும். வேளாண் உற்பத்தியை பெருக்கவும் விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்தவும் பட்ஜெட்டில் முக்கியத்துவம் அளிக்கப்பட்டு உள்ளது. மாணவர்களுக்கு முக்கிய அறிவிப்பு என்னவென்றால் 5 IITகளில் கூடுதல் கட்டமைப்பை மேம்படுத்தப்படும். மாணவர்கள் சேர்க்கை அதிகரிக்கப்படும். நடுத்தர மக்களுக்கு குடியிருப்புகள். நடுத்தர மக்களுக்கு குறைந்த விலையில் மேலும் 40,000 குடியிருப்புகள் உருவாக்கப்படும். மருத்துவ படிப்பில் உள்ளவர்களுக்கு கடந்த முறை 10 லட்சம் பேர் கலந்து கொண்டாலும் 75,000 கூடுதல் மருத்துவ இடங்களை நம் மத்திய அரசாங்கம் ஒதுக்கப்பட உள்ளது. மேலும் உடான் திட்டத்தின் கீழ் 120 புதிய வழித்தடங்களை அமைத்து விமான சேவைகளை ஏற்படுத்தப்படும். இப்படி பல திட்டங்களை நமக்காக சுகாதாரம், வேளாண்மை உள்ளிட்ட அனைத்து துறைகளுக்கும் நமக்காக பட்ஜெட்டில் ஒதுக்கப்பட்டு இருக்கிறது. லித்தியம் பேட்டரி இறக்குமதி வரி ரத்து. மின்சாரம் வாகனங்களில் உற்பத்தியை ஊக்குவிக்க லித்தியம் பேட்டரி இறக்குமதி வரி ரத்து செய்யப்படுகிறது. மேலும் தோல் மற்றும் காலணி உற்பத்தி தொழிற்சாலைகளுக்கு உற்பத்தி அடிப்படையில் ஊக்குவிக்கப்படும். தோல் உற்பத்தி துறையில் 22 லட்சம் வேலை வாய்ப்புகள் உருவாக்கப்படும். தோல் பொருள் உற்பத்தி துறையில் 22 லட்சம் வேலை வாய்ப்புகள் உருவாக்கப்படும். 5 லட்சம் SC ST பெண் தொழிலாளர்களுக்கு புதிய திட்டங்கள் வழங்கப்படும். போன்ற நல்ல திட்டங்களை நமது மத்திய அரசாங்கம் நமக்காக வழங்கப்பட்டிருக்கிறது. தொழில்துறையில் முன்னேற்றம் போன்ற அனைவருக்கும் நல்ல சிறந்த பட்ஜெட்டை நமக்கு வழங்கியிருக்கிறார்கள். நன்றி, வணக்கம்.